இந்த அழைக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சி மூலம் கர்த்தரின் கிருபையால் மறுபடியும் ஒரு வாட்டி உங்களோடு சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சிங்க. உங்களுக்கு அன்பும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கு நம்ம என்ன பேசுகிறோன்னா, சபையை குறித்து பேசுகிறோம். ஒரு சின்ன குட்டி கதை சொல்கிறேன். ஒரு அம்மா இருந்தாங்க, அவங்களுக்கு 12 பசங்க. அவங்க ஒரு நல்லா சமைப்பாங்க. அப்போ அவங்க சுற்றி இருக்கவங்க சொன்னீங்க, நல்லா சமைக்கிறீங்க, நீங்கள் ஒரு ஹோட்டல் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு எல்லாருமே சொல்லுவாங்க. அப்போ அந்த அம்மா அதுக்கப்புறம் ஒரு ஹோட்டல் வச்சு அந்த பிள்ளைங்கள்லாம் அதில் வேலை செஞ்சு நல்லா இருந்து அவங்க காலத்துக்கு அப்புறம் அவங்க பிள்ளைங்க அவங்க ஒவ்வொரு இடத்துல வாழ போவாங்க இல்லையா, அந்த மாதிரி போய் அவங்க ஒரு ஹோட்டல் வச்சு அவங்களும் நல்லா சம்பாதிச்சுன்னுக்குறாங்க. நிறைய பேர் சாப்பிட போகும்போது பார்த்திங்கன்னா, இது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு ஹோட்டலுக்கு போகும்போது இதில் இந்த பிரச்சனை இருக்குது, இங்கே சாப்பாடு நல்லாயிருக்கு, குழம்பு சரியில்லை, இங்கே குழம்பு நல்லாயிருக்கு, சாப்பாடு சரியில்லை, இங்கே வேலைக்காரங்க சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணல, இன்னொரு இடத்துல சுத்தமாக இல்லை, அப்படி இப்படின்னு ஒவ்வொரு கமெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த எல்லாரும் ஹோட்டல் வச்சுக்கிறது யாரால்? அவங்க அம்மாவால். அவங்க அம்மா கற்றுக் கொடுத்ததால, எல்லாம் அவங்க அம்மா கிட்டேருந்து வந்தது. ஆனால் எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, நல்லா வசதியாக இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க. ஆனால் சின்ன சின்ன குறைகள். ஆனால் இவங்க எல்லாருமே அவங்க அம்மாவை தான் தெய்வமாக கும்பிட்றாங்க. ஏன்னா அவங்க தானே எல்லாம் கற்றுக் கொடுத்து அவங்க தான் எல்லோரும் அவங்க கற்றுக் கொடுத்ததால தான் எல்லாம் அதை பின்பற்றி எல்லாம் வாழ்கிறாங்க இல்லைங்களா? அப்போ அதே மாதிரி நம்மளும் பார்த்திங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துன்ற ஒரு தேவனை நோக்கி தான் எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்கோங்க. எல்லாருமே அவரை நோக்கி தான் ஓடிட்டுருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா ஆர்சி, சிஎஸ்ஐ, பெந்தகோஸ்ட்டு, டிபிஎம், பரிசுத்தாவி, இன்னும் எவ்வளோ சபைகள் இருக்குங்க. இந்த சபைக்கு போனால் சிலை வழிபாடு, இந்த சபைக்கு போனால் ஆவிக்குரியவங்க இல்லை, இந்த சபைக்கு போனால் அபிஷேகம் இல்லை, இந்த சபையில் போனால் வார்த்தை இருக்குது ஆனால் வாழ்க்கை இல்லை, வாழ்க்கை வாழ மாட்டுறாங்க. இப்படி ஒவ்வொரு இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குறைகள் இருக்குங்க. ஆனால் நம்ம அந்த உலகத்தான அந்த கதை அது அந்த உலகத்தானா இருக்கிறவங்களுக்கு ஓகேங்க. ஆனால் நம்ம ஆண்டவருக்குள்ளே இருக்கிறோன்னும் போது நம்மளுக்குள்ளே இத்தனை பிரிவினைகள், எவ்வளோ பிரிவினைகள் பாருங்களேன். இந்த பிரிவினைகளால் உள்ளே வரவங்க கூட என்ன பண்ணுறாங்க, மிஸ் ஆகிடுறாங்க. இப்போது ஆண்டவரே சொல்கிறாரு, ஒருத்தனை கஷ்டப்பட்டு நீ கூட்டிகிட்டு வந்து கதவாண்ட நின்றுக்கிற, நீயும் உள்ளே வர மாட்டுற, அவங்களையும் உள்ளே விட மாட்டுற அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது நம்ம பாருங்கள், ஒருத்தரை கஷ்டப்பட்டு கூட்டிகிட்டு நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்குங்கன்னு சொல்லிட்டு அடுத்தது எங்கள் சபைக்கு வாங்க, அந்த சபைக்கு போகாதீங்க, இந்த சபை தான் நல்ல சபை, அந்த சபை, அவங்களே குழம்பிடுறாங்க. அப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க, உங்கள் கிறிஸ்தவத்துக்குள்ளே இவ்வளோ சபைங்க இருக்குது, உங்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏன் இப்படி? நீங்கள் எல்லாருமே வேதத்தை தான் படிக்கிறோம், வேதத்தின்படி தான் வாழ முயற்சி செய்கிறோம். அது முக்கியமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் தேவன், அவரை நோக்கி தான் ஓடுறோம். பசுத்தாவி நம்மளை உணர்த்தி அந்த வழியில் நடக்க வைக்கிறாரு. எல்லாம் ஒரே இது தான். நம்மளுக்கு வார்த்தை கேட்கணும், வாழவும் செய்யணும் இல்லைங்களா? வார்த்தை வாழ்க்கை ரெண்டுமே இருந்தால் தான் நித்திய ஜீவனுக்கு போக முடியும். இவ்வளோ சபைகள் வச்சு இருக்கிறதுனால, இவ்வளோ பிரிவுகள் இருக்கிறதுனால நம்ம ஒரே தாயை நோக்கி தான் ஓடிட்டு இருக்கோங்க. அந்த ஒரே தாயை நோக்கி ஓடுற நம்மளுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இதனால் மற்றவங்க வரமாட்டாங்க, மற்றவங்க வரவங்க கூட இடரல் அடைகிறாங்க. இப்போ இதுக்கு நீங்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஏதாவது பண்ணலாமே, ஒற்றுமையாக ஏதாவது பண்ணலாமே. ஏன்னா இது கடைசி காலம். ஏதோ கடைசி காலங்களில் அனைவரும் வருவாங்க, கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் அனைவரும் இங்கே வருவாங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இப்போ எல்லாருக்குமே தெரியும், இது நிறைய கடைசி காலத்தை நோக்கி தான் போய்கிட்டு இருக்குன்ட்டு. இப்போவும் நம்மளுக்குள்ள பிரிவினை, இந்த சபை அந்த சபைன்னெலாம் இருந்துச்சுன்னா, நம்ம எப்போ பிற இனத்தார்களுக்கு நம்ம நற்செய்தி, எல்லாருக்குமே நற்செய்தி தெரியும். நம்ம விசுவாசிகளுக்கே நிறைய பேர் கேட்டுட்டு போகிறாங்க, ஆனால் வாழ மாட்டுறாங்க. வேதத்தை அவங்க கையில் இருக்குது, ஆனால் படித்து உணர மாட்டுறாங்க. இப்போ எல்லாருமே வேதத்தை படித்தா எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போ ஆண்டவரே என்ன சொல்கிறாரு,
அந்த சமாரிய பெண்ணுக்கிட்ட போறாரு. சமாரிய பெண் சொல்றாங்க, "நாங்க இந்த மலையில கும்பிடுறோம். நீங்க வந்து ஜெருசலேம்ல கும்பிடுறீங்க. ஆனா மேசியான்னு ஒருத்தர் வருவாரு. அவரு எங்களுக்கு எல்லாம் சொல்லிக் குடுப்பாருன்னு." அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, "நீங்க இந்த மலையிலயும் கும்பிட வேண்டாம், ஜெருசலேம்லயுமே கும்பிட வேண்டாம். இதோ காலம் வருகிறது, அவரை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வருது" அப்படின்றாரு. எங்கும் தொழுது கொள்ளலாம். நீங்க எங்க உட்கார்ந்து வீட்ல இருந்து தொழுது கொள்ளலாம். இல்ல நீங்க எங்கேயாவது வேலைக்கு போம்போது நடந்துட்டு போய்க்கிட்டே வந்து ஆண்டவர வந்து தொழுது கொள்ளலாம். ஆ எந்த இடத்துலயும் நீங்க சுவிசேஷம் சொல்லும்போது தொழுது கொள்ளலாம். இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் வந்து நீங்க தொழுது ஆனா பரிசுத்தத்தோடும், உண்மையோடும் தொழுது கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ வந்து அதே உங்க பிதா வந்து அங்க வாசம் செய்வார் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்மளுக்குள்ள வந்து இந்த சபைக்கு போனா தான் அது, அந்த சபைக்கு போனா தான் அது அப்படின்னு இல்ல. இது சொன்னது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துங்க. அவரு ஜீவனோடு அவர் உலகத்துக்கு வந்து மரிக்கிறதுக்கு முன்னாடி இத வந்து அந்த சமாரிய பெண்ண தேடி போய் சொல்லிட்டு வராருங்க. அப்போ பாருங்க, அ இவ்ளோ விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நெறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியும். தெரிஞ்சுட்டு கூட நம்ம அந்த சபைக்கு போணும், இந்த சபைக்கு போணும், அந்த இப்படி இருக்க, அந்த இப்படி இருக்கோன்னு நம்ம வந்து நெறைய பிரிவினை உண்டாக்குறோங்க. தயவுசெய்து எல்லாரும் ஒன்று கூடி ஏதாவது ஒற்றுமையா நம்ம கிறிஸ்துவ தான் ஃபாலோ பண்றோம். கிறிஸ்தவனா இருந்தா போதும். கிறிஸ்துவ உடையவன் தான் கிறிஸ்தவன். அவர நோக்கி போணும். நம்ம மனம் மாறணும். நம்ம வாழ்க்கை கரெக்ட்டா இருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கை வாழணும். பரிசுத்தத்தோடு தொழுது கொள்ளணும். நான் பரிசுத்தர். அதனால் நீங்களும் பரிசுத்தமா இருங்கன்னு சொல்றாரு. அப்ப நாமளும் பரிசுத்தரா இருந்தா தான் அவர்கிட்ட முடியும் இல்லைங்களா? ஸோ கிறிஸ்துவை உடையவன் கிறிஸ்தவன். கிறிஸ்தவனுக்கு ஜாதி இல்ல, மதம் இல்ல, இனம் இல்ல, மொழி கிடையாது. எதுவுமே கிடையாதுங்க. அப்படி இருக்கும்போது நம்மளுக்குள்ள எதுக்குங்க இத்தனை பிரிவுகள்? தயவுசெய்து நீங்கள்லாம் கொஞ்சம் யோசிங்க. உ இந்த நேரத்தில இதோ இந்த அழைக்கப்பட்டவர் மூலமா இதை தெரிவிக்க வைத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு அன்பும் சமாதானமும் உண்டாவதாக.